மாற்றத்தை தேடி. மாறும் இந்த உலகில் இறைவனின் வார்த்தை ஒன்றுதான் என்றுமே மாறாதது. அந்த மாறாத இறைவனின் வார்த்தை மனித வாழ்க்கையில் கொண்டு வரும் மெய்யான மாற்றத்தை நாடி தேடும் மக்களுக்காக வாரந்தோறும் வான் அலைகளில் வலம் வரும் மாற்றத்தை தேடி என்ற இந்த நிகழ்ச்சிக்கு அன்பு நேயர்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். அன்பு நேயர்களே, கடந்த வாரம் மாற்றத்தை தேடி நிகழ்ச்சியை செவிமடுத்து கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அனுப்பி வைத்தவர்களுக்கும் மற்றும் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டவர்களுக்கும் எமது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை செவிமடுப்பதோடு நிகழ்ச்சி குறித்து மற்றவர்களுக்கும் அறியச் செய்யுங்கள். நிகழ்ச்சியின் முதல் அம்சமாக இதயத்தை தொடும் பாடல். மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ள ஒரு நோயாளியை பரிசோதித்து பார்த்துவிட்டு பொதுவாக டாக்டர்கள் கூறும் வார்த்தை, இப்போதைக்கு எங்களால் ஒன்றும் சொல்ல முடியாது, எதையும் 72 மணி நேரத்தின் பின்னர் தான் சொல்ல முடியும் என்பதாக இருக்கும். இந்த வார்த்தை எவரும் கேட்க விரும்பும் நம்பிக்கை தரும் வார்த்தைகள் அல்ல. மாறாக அந்த 72 மணி நேரம் மற்றவர்களுக்கு அது ஒரு போராட்டத்தின் நேரமாகவே இருக்கும். ஏனென்றால் அந்த 72 மணி நேரத்துக்குள் அந்த நோயாளிக்கு எதுவும் நடக்கலாம் என்பதுதான் அதன் பொருள். நாம் ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். டாக்டர்களால் அவர்களது மருத்துவ அறிவுக்கும் அனுபவத்துக்கும் ஏற்ப தங்களால் முடிந்த அளவு மருத்துவ ரீதியாக முயற்சிகளை செய்து சில விடயங்களை ஒரு யூகமாக அனுமானித்து கூற முடியுமே ஒழிய அவர்களால் அறுதியிட்டு உறுதியாக என்ன நடக்கும் என்று சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் மருத்துவர்கள் கடவுள் அல்ல, அவர்களும் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களே. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவர் சிறு குழந்தையாயிருக்கும் பொழுது அவருக்கு ஏற்பட்ட ஒரு நோயை பரிசோதித்து பார்த்த டாக்டர்கள், இந்த குழந்தைக்கு ஏற்பட்டிருக்கும் நோயின்படி இந்த குழந்தையினால் அதிக நாட்கள் உயிருடன் வாழ முடியாது, அது 6 வயதுக்குள் மரணித்து விடும் என்று கூறிவிட்டார்கள். ஆனால் அவரது தாயாரோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் தன்னுடைய முழு நம்பிக்கையையும் வைத்து தனது குழந்தைக்காக தினமும் கண்ணீரோடு பிரார்த்தனை செய்தார்கள். கடவுளின் பெரிதான இரக்கத்தினாலே அந்த குழந்தை சுகமடைந்தது, வளர்ந்து பெரியவனானது. இப்போது அவருக்கு 60 வயது. அவர் தனது அனுபவ சாட்சியை பகிர்ந்து கொள்ளும் பொழுது, நான் என்னுடைய 6 வயதுக்குள் மரணித்து விடுவேன் என்று சொன்ன அந்த டாக்டர்கள் எவரும் இன்று உயிரோடு இல்லை, இறந்து போனார்கள். ஆனால் இன்று வரை நான் உயிரோடு வாழ என் ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார் என்று சாட்சியாக கூறினார். ஆம், மனிதர்கள் தங்களால் இனி ஒன்றும் செய்ய முடியாது என நம்மை கைவிட்டு விடும் தருணத்தில் நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அவர் நமக்கு வெறுமனே நம்பிக்கை தருகிறவர் மட்டுமல்ல, அந்த சூழ்நிலையை மாற்றி அவர் நம்மை அதிலிருந்து விடுவிக்கக்கூடியவர், கைவிடாத தேவன். அவர் கையெறிந்த நிலையில் நமக்கு மெய்யான அடைக்கலமானவர். கைவிடாத கடவுளே, ஐயமின்றி நம்பினேன், கையறிந்த நிலையிலே உம்மை கூவி அழைக்கின்றேன். கைவிடாத கடவுளே, ஐயமின்றி நம்பினேன், கையறிந்த நிலையிலே உம்மை கூவி அழைக்கின்றேன். புகலிடம் நீரே, என் அடைக்கலம் நீரே, உம் பாதுகாப்பின் நிழலில் நானும் தங்கி மகிழ்ந்து
சூழச் சொல்கிறீர் உம் தூதர் சூழச் சொல்கிறீர் கல்லின் மேல் கால் மோதாமல் செல்லும் இடமெல்லாம் காக்கின்றீர் கைகளாலே தாங்குவீர் கைகளாலே தாங்குவீர் தேவையின் வேளையில் நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக சரித்திரத்திலிருந்து ஒரு பகிர்வு. சரித்திரத்தில் வாழ்ந்த மாமனிதர்கள் ஒருவரான வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ் அவர்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இன்றைய சரித்திரத்தில் இருந்து ஒரு பகிர்வாக வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ் அவர்களை குறித்தும் வரலாற்றில் அவர் செய்த ஒரு மகத்தான பணி குறித்தும் பார்க்கவிருக்கிறோம். வரலாற்றை நாம் சற்றே திரும்பி பார்ப்போமேயானால், மனிதர்களை பிடித்து அவர்களை மிருகங்களைப் போல விலை பேசி விற்பனை செய்து கொண்டிருந்த ஒரு காலம் இருந்தது. இந்த அடிமை வியாபாரம் எப்போது ஆரம்பமானது என வரலாற்றை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போமேயானால், அது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்தே பல்வேறு நாடுகளில் பல்வேறு தேவைகளுக்காக நடைபெற்று வந்திருக்கிறது. குறிப்பாக நாம் பரிசுத்த வேதாகமத்தின் சரித்திரத்தை பார்ப்போமேயானால், சுமார் 3500 ஆண்டுகளுக்கு முன்பே யோசேப்பு இஸ்மவேலரிடம் விற்கப்பட்டதையும் அவர்கள் அவனை எகிப்துக்கு கொண்டு சென்று ஒரு அடிமையாக விற்பனை செய்ததையும் பார்க்கலாம். அதேபோல கிறிஸ்துவுக்கு பின் 7ஆம் நூற்றாண்டு முதல் 20ஆம் நூற்றாண்டு வரையான காலப்பகுதியில் ஆபிரிக்கா மற்றும் ஆசியாவிலிருந்து அடிமைகளாக பிடிக்கப்பட்டவர்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்ட அராபிய அடிமை வியாபாரத்தையும் 15ஆம் நூற்றாண்டு முதல் 19ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் ஐரோப்பாவிலும் அட்லாண்டிக்கின் கடல் கடந்து நடைபெற்ற அடிமை வியாபாரத்தையும் நாம் குறிப்பிட்டு கூறலாம். இந்த காலகட்டத்தில் லட்சக்கணக்கான ஆபிரிக்கர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு அவர்கள் மிருகங்களைப் போல விற்பனை செய்யப்பட்டு ஐரோப்பாவிலும் அட்லாண்டிக் பெருங்கடல் வழியாக அமெரிக்காவிற்கும் அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு அவர்கள் குறிப்பாக கரும்பு, பருத்தி, புகையிலை தோட்டங்களில் வேலை செய்ய அடிமைகளாக விற்கப்பட்டனர். அடிமை வியாபாரமானது ஆபிரிக்க சமூகங்களின் பேரழிவுக்கும் லட்சக்கணக்கான மக்களின் உயிரிழப்புக்கும் வழிவகுத்தது. இந்த அடிமை வியாபாரத்தை எதிர்த்து போராடியவர்களில் வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ் குறிப்பிடத்தக்க ஒருவர் என்றால் அது மிகையாகாது. இங்கிலாந்து தேசத்தில் ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறந்த வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டம் பெற்று அவரது 21வது வயதில் பாராளுமன்றத்தில் தெரிவானார். தனது 26வது வயதில் இயேசு கிறிஸ்துவுக்கு தன் வாழ்வை முழுவதும் அர்ப்பணித்தவராக, கிறிஸ்துவுக்காக பொதுப்பணியினூடாக மக்களுக்கு சேவை செய்வதை தனது வாழ்வின் முதன்மை இலக்காக தெரிந்து கொண்டார். அக்காலத்தில் சமுதாயத்தில் புரையோடி போயிருந்த அடிமை வியாபாரமானது தீமையானது, கிறிஸ்தவ மத போதனைக்கு முற்றிலும் எதிரானது என்று கண்டு இன்னும் பலரோடு சேர்ந்து அவர் இந்த அடிமை ஒழிப்புக்காக கடைசி வரை போராடினார். அவர் மரணிப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்பாக 1833ஆம் ஆண்டில் அடிமை ஒழிப்பு சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. வில்லியம் வில்பர்ஃபோர்ஸ் எழுதிய A Practical View of Christianity என்ற புத்தகத்தில் கிறிஸ்தவர்கள் தங்கள் நம்பிக்கையை மற்றவர்களுக்கு சேவை செய்வதனூடாக வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் எழுதிய வண்ணமாக, உண்மையில் அவரது வாழ்வு மற்றவர்களுக்காக சேவை செய்யும் ஒரு வாழ்வாக திகழ்ந்தது. அவர் வாழ்ந்து மறைந்தாலும் சரித்திரத்தில் அவர் ஆற்றிய சேவை என்றும் மறையாத ஒன்று. குயவனே
நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பக்கம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் ஒலிவமலைக்குச் சென்று அதிகாலையில் அவர் திரும்பவும் ஆலய முற்றத்திற்கு வந்தார். மக்கள் எல்லோரும் அவரைச் சுற்றி ஒன்று கூடினார்கள். அவர் அவர்களுக்கு போதிப்பதற்காக அமர்ந்தார். அந்த வேளையில் யூத மதத் தலைவர்களான நீதிச்சட்ட ஆசிரியரும் பரிசேயரும் தகாத உறவில் ஈடுபட்ட போது பிடிபட்ட ஒரு பெண்ணை அங்கு கொண்டு வந்து அங்கிருந்த எல்லாருக்கும் நடுவில் அவளை நிறுத்தி இயேசுவிடம், போதகரே, இந்த பெண் தகாத உறவில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போதே பிடிபட்டாள். இவ்வாறானவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று நீதிச் சட்டத்தில் மோசே எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இப்போது நீர் என்ன சொல்லுகின்றீர் என்றார்கள். இயேசுவுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வருவதற்காக ஒரு சூழ்ச்சியாக அவர்கள் இந்த கேள்வியை கேட்டார்கள். ஆனால் இயேசுவோ குனிந்து தனது விரலினால் தரையிலே எழுதத் தொடங்கினார். அவர்கள் தொடர்ந்து அவரை கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்ததனால் அவர் நிமிர்ந்து அவர்களை பார்த்து, உங்களில் எவனாவது பாவம் இல்லாதவனாயிருந்தால் அவன் முதலாவதாக இவள் மேல் கல்லெறியட்டும் என்றார். அவர் திரும்பவும் குனிந்து தரையில் எழுதினார். அப்போது இதைக் கேட்ட முதியோர் தொடங்கி சிறியோர் வரை ஒவ்வொருவராக அந்த இடத்தை விட்டு போகத் தொடங்கினார்கள். இயேசு மட்டும் அங்கே இருந்தார். அந்த பெண்ணும் அங்கே நடுவில் நின்று கொண்டிருந்தாள். இயேசு நிமிர்ந்து அவளை பார்த்து, பெண்ணே, அவர்கள் எங்கே? ஒருவனும் உன்னை குற்றவாளியாக தீர்க்கவில்லையோ என்று கேட்டார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். அப்பொழுது இயேசு அவளிடம், நானும் உன்னை குற்றவாளியாக தீர்க்க மாட்டேன். போ, இனிமேல் பாவம் செய்யாதே என்றார். என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது.
நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக இன்றைய நாளுக்கான தியான செய்தி. ஒரு கற்பனை கதை ஒன்று உண்டு. ஒருமுறை 2 பறவைகள் பேசிக்கொண்டதாம். அதிலே ஒரு பறவை மற்றைய பறவையை பார்த்து, நாங்கள் சந்தோஷமாயிருப்பது போல ஏன் மனிதர்கள் சந்தோஷமாயிருப்பதில்லை? எப்பொழுது பார்த்தாலும் அவர்கள் துக்க முகத்தோடு இருக்கிறார்களே, அது ஏன் என்று கேட்டதாம். அதற்கு மற்ற பறவை முதல் பறவையை பார்த்து, ஒருவேளை நம்மை படைத்து நம்மை பராமரிக்க நமக்கு ஒரு கடவுள் இருப்பது போல அவர்களுக்கு ஒரு கடவுள் இல்லை போலும் என்று கூறியதாம். அருமையானவர்களே, இது ஒரு வேடிக்கையான கற்பனை கதையாக இருந்த போதிலும் அதில் ஒரு ஆழ்ந்த உண்மை இருக்கிறதல்லவா? நாம் அந்த பறவையைப் போலல்லாது நம்மை படைத்து நம்மை பராமரிப்பவரும் நம்மில் கரிசனை உள்ளவருமான ஒரு கடவுள் நமக்கு இருக்கிறார் என்பதை அநேக நேரங்களில் மறந்து விடுகின்றோம் அல்லவா? சங்கீதம் 37:5 கூறுகின்றது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையிலே அடுத்து என்ன தீர்மானம் செய்வது, வாழ்க்கையிலே அடுத்து என்ன அடி எடுத்து வைப்பது என்று தெரியாமல் ஒரு கூட்டுக்குள்ளே அடைப்பட்ட பறவை போல திக்கு திசை தெரியாமல் கலங்குகின்றீர்களா? தேவன் இன்று உங்களுக்கு தரும் செய்தி, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு என்பதாகும். ஆம், உங்கள் வழியை முற்றும் முழுவதுமாய் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அப்படி செய்யும் போது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க காண்கின்றோம். ஆம், தேவனே நம்மேல் தமது கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை கூறுகின்றவராக இருக்கின்றார். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் எதிர்காலத்தை குறித்த பயம், அல்லது உங்கள் பிள்ளைகளின் திருமணத்தை குறித்த ஒரு பாரம், ஒரு அவசர பண தேவை, அல்லது வெளியிலே சொல்ல முடியாத ஒரு மனப்பாரம், இவைகள் மத்தியிலே முதலாவது நீங்கள் யாருடைய ஆலோசனையை தேடி ஓடுகின்றீர்கள்? நாம் மனுஷனுடைய ஆலோசனையையும் மனுஷனுடைய உதவியை மட்டும் நாடி தேடுகிறளாயிருந்தால், ஒரு மனுஷனால் நமக்கு தரக்கூடிய ஆலோசனையை அல்லது ஒரு மனிதன் நமக்கு செய்யக்கூடிய உதவியை மட்டுமே நாம் அவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நாம் தேவனிடத்தில் சென்று அவருடைய ஆலோசனையையும் அவருடைய ஒத்தாசையையும் நாடுவோமானால், தேவன் நமக்கு தரும் தெய்வீக ஆலோசனையையும் அவர் நமக்கு செய்யும் மகத்தான செயல்களையும் நாம் அனுபவிக்க முடியும். ஏனெனில் தேவனால் முடியாதது ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நமது வழியை முற்றும் முழுவதுமாய் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருப்போம். நம்முடைய வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவிப்பதென்றால் என்ன? நாம் எப்படியாக நமது வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவிப்பது என்று ஒருவேளை நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம். நமது திட்டங்கள், தீர்மானங்கள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரின் பாதத்தில் ஜெபத்திலே வைத்து விடுவதே நம்முடைய வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவிப்பதாகும். நம்முடைய சகல காரியங்களையும், ஒருவேளை அது ஒரு சிறிய காரியமோ அல்லது பெரிய காரியமோ, எந்த காரியமாயிருந்தாலும் நாம் அவற்றை ஆண்டவரிடத்தில் ஜெபத்தில் ஏறெடுக்கலாம். ஏனெனில் அவர் நமது கவலைகளை விசாரிக்கின்றவராய் இருக்கின்றார். அநேகமாக இந்த உலகத்தின் வழக்கத்தின்படி ஒரு பிள்ளை குழந்தையாயிருக்கும் பொழுது அது தன்னுடைய சகல தேவைகளுக்கும் அது தன்னுடைய பெற்றோரை சார்ந்திருக்கும். ஆனால் அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாக மாற மாற அந்த பிள்ளை தன்னுடைய பெற்றோரை சார்ந்திருப்பதை விட்டுவிட்டு தன்னில் தானே காரியங்களை செய்ய பழகிக் கொள்ளும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை இதற்கு எதிர்மாறான ஒன்றாகும். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதிர்ச்சியை நோக்கி செல்ல செல்ல நாம் ஆண்டவரில் சார்ந்திருக்க அதிகமாய் பழக வேண்டும். அதுதான் நமது வாழ்க்கையை முற்றும் முழுவதுமாய் கர்த்தரிடத்தில் ஒப்புவிப்பதன் ரகசியமாகும். அப்படியாக நாம் நமது வாழ்க்கையின் சகல காரியங்களிலும் ஆண்டவரையே சார்ந்திருந்து அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை முற்றும் முழுவதுமாய் ஒப்புவிக்கும் போது அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தரே நமது நம்பிக்கையாயிருக்கும் போது அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இஸ்ராயேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலையாகி வரும் பொழுது அவர்களை மறுபடியும் அடிமைப்படுத்தும்படிக்கு பார்வோனின் சேனை இஸ்ராயேல் மக்களை பின்தொடர்ந்து வந்தபோது, ஒருபுறம் செங்கடல், மறுபுறம் தங்களை அழிக்க வரும் பார்வோனின் சேனை. அந்த நிலைமையில் இஸ்ராயேல் மக்களுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை கர்த்தர் மாத்திரமே. அந்த நிலையில் அவர்கள் கர்த்தர் மேல் தங்கள் நம்பிக்கையை வைத்து அவரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு செங்கடலின் நடுவாக ஒரு புதிய பாதையை திறந்து கொடுத்தார்.
இந்த செய்தியை வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கு அன்பானவர்களே, உங்கள் இக்கட்டின் நடுவிலே உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு ஒரு புது வழியை திறந்து அவரே உங்கள் காரியத்தை வாய்க்கச் செய்வார். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 3:5-6 உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்கள் வழிகளை உமக்கு ஒப்புவித்து நாம் ஜெபம் செய்கின்றோம். ஆண்டவரே, அநேக நேரங்களில் நாம் உம்மை சார்ந்திருக்காமல் எங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி தீர்மானங்களை செய்து உமது சித்தத்தை விட்டு தூரம் போனதற்காக எங்களை மன்னியும். இன்று முதல் நீரே எங்களை சரியான பாதையிலே வழிநடத்தும்படியாக எங்களுடைய வழிகளை உமக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். ஆமேன். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புதநாதாவும் கரத்தில் அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அன்பரே என்னையே தத்தம் செய்தே. அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அன்பரே என்னையே தத்தம் செய்தே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே இந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. இன்னும் போல நான் அலைந்தேனே, என்னை தடுத்திட்டதாருமில்லை. உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே. அன்பானவர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது TWR லங்கா வழங்கிய மாற்றத்தை தேடி. இன்றைய நாளில் நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருந்த உங்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சி குறித்த உங்கள் ஆரோக்கியமான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு எதிர்பார்க்கின்றோம். நீங்கள் எழுத வேண்டிய முகவரி மாற்றத்தை தேடி, TWR லங்கா, தபால் பெட்டி எண் 2, புத்தளம். எமது வாட்ஸ்அப் மற்றும் SMS தொடர்பு இலக்கம் 0719 88 66 44 0719 88 66 44. அத்துடன் TWR லங்கா என்ற எமது ஃபேஸ்புக் பக்கத்தில் இணைந்து நிகழ்ச்சி குறித்த மேலதிக விவரங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு மாற்றத்தை தேடி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நாம் விடைபெறுகின்றோம். என் வாழ்வில் இழந்த நன்மை கீழாய் இன்றைய நாட்களில்